Good morning students. Okay, previous class la நம்ம என்னன்னா 5 programs பார்த்தோம் இல்லையா, 5 PHP codings பார்த்தோம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் யாரும் கேட்கல. டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. நீங்கள் வந்துட்டு க்ரியேட்டிவாக நீங்கள் ஓனாக வந்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கப்பா, சரியா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக உங்களுக்கு எப்படி யோசிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டு எனக்கு அனுப்புங்க, நான் கரெக்ஷன் கூட பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிலேட்டடான, சரியா, நம்ம 5, 6, 7 ஓகேவா 3 சாப்டரில் இருக்கிற நம்ம ப்ரோக்ராம்ஸை மாடல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம க்ரியேட்டிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 6th ப்ரோக்ராம். ஓகே, ஆல்ரெடி நம்ம 5 ப்ரோக்ராம்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி 6th ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். சில பாருங்கப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வந்துட்டு உங்களுக்கு லெஸ் தென் அதை டேக் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டேகு, ஒரு கொஸ்டின் மார்க்கு PHP கொடுத்துருக்கோம். அதேமாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கு, உங்களுக்கு க்ளோசிங் டேக். இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்பவுமே ப்ரோக்ராமில் இருக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியபிள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எது வேரியபிள், இது வேரியபிள். ஓகேவா? இது வேரியபிள். எப்படி வேரியபிள் சொல்கிறீங்கன்னா, ஸோ அந்த டாலர் சிம்பிள் முன்னாடி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் அந்த வந்துட்டு அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலாக வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் பார்த்தீங்கன்னா $x ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. $y ஈக்குவல் 20, சரியா? ஸோ இந்த வேரியபிளுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, சரியா? அப்போ எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, ஒய் அப்படிங்கிற வேரியபிளுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு ப்ரோக்ராமோட அவுட்புட் கேட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வேரியபிளை பார்க்கணும், அதுக்கான வேல்யூவை பார்க்கணும், நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷனை பார்க்கணும், சரியா? தேர்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும், சரிங்களா? ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் கண்டிஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு பார்க்கணும், என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? இஃப் எல்ஸு. ஓகேவா? இஃப் எல்ஸு. ஓகே, இங்கே எல்ஸ் இருக்குது, அதனால் இஃப் எல்ஸு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ கண்டிப்பாக என்னென்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். இஃப் அப்படின்னா ஒன்லி ஒன் சாய்ஸ். ஓகேவா? அது எஸ்னா எஸ், அவ்வளோதான். நோனா எதுவுமே கிடையாது. அப்படியே 10 மினிட் வெளில ஆகிட்டோம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு உண்மை அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். இல்லை அது தப்பு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அதர்ஸாக, ஓகேவா? அதர்வைஸ் உங்களுக்கு எல்ஸ் கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இஃப் எல்ஸ் நம்ம ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பாருங்கப்பா, $x ஈக்குவல் டு 10, $y ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இஃப்ல பார்த்தீங்கன்னா $x greater than $y. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டு சிம்பிள், சரியா? இந்த பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு சிம்பிள். ஸோ அந்த நம்ம அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் அண்டு சிம்பிள் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் $not equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இஃப்ல இருக்கிற இதுதான் நமக்கு என்னென்னா கண்டிஷனை செக் பண்ண வேண்டிய இடம், சரி? அப்போ பார்த்தீங்கன்னா $xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, ஓகேவா? கிரேட்டர் தன் கொடுத்துட்டோம். $yயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20, ஓகேவா? ஸோ இது ஒரு பார்ட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சிம்பிள், ஓகேவா? இந்த சிம்பிள் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம அண்டு அப்படின்னு சொல்லுவோம், சரியா? லாஜிக்கல் நம்ம கேட்டில் உனக்கு வந்து நீ 11th படிச்சிருப்ப, லாஜிக்கல் அண்டு ஆறு நாட்டு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டு. ஸோ அண்டுனா ஒன்றும் கிடையாது, நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது வந்துட்டு அண்டு. இதுவே ஆர் அப்படின்னா இந்த மாதிரி 2 இப்படி இருக்கும், சரியா? வெர்டிக்கல் பார் இருக்கும். அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், சரி? அதெல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 10 greater than 20, சரியா? ஸோ இந்த அண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் $நாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாலர் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்னது மீனிங்ஃபுல் தான். ஸோ $x $y ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணணும் அர்த்தம். அப்போ $xோட வேல்யூ பார்க்கலாம். அப்போ 10 வந்துட்டு இங்கே 10 வந்துட்டு 3க்கு ஈக்குவல் இல்லை, ஓகேவா? ஸோ நாட்னா இது லாஜிக்கல் நாட்டு, அங்கே என்ன நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் ஈக்குவல் டு, அப்போ டாலர் அப்படின்னா நம்ம டாலர் 2 வேரியபிள் இருக்குது. இப்போ $xக்கான வேல்யூ வந்துட்டு 10. ஸோ இதை பார்க்குறோம், ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10 not equal to 3 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 வந்து 3க்கு ஈக்குவல் இல்லைங்கிறாங்க, ரைட்டு தான்? கண்டிஷன் ட்ரூ தானே? அப்போ இன்னொரு நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு டாலர் அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ $y. இப்போ $yயோட வேல்யூ என்னது 20. இப்போ 20 not equal to 3. இப்போ இது ரெண்டும் வந்துட்டு நமக்கு இதுதான் மீனிங், சரியா? அப்போ $not equal to 3னா $x $y ரெண்டையுமே வந்துட்டு மீன் பண்ணுது. அப்போ ரெண்டுமே வந்துட்டு not equal to 3. ஸோ அந்த இடத்துல நாட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிஷன் தப்புன்னு சொல்லலாம். ஸோ 3 20 ஈக்குவல் கிடையாது, 3 10 ஈக்குவல் கிடையாது. அப்போ கண்டிஷன் என்ன உனக்கு ட்ரூ, ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் தெளிவாக சொல்ல பாருங்கள். அப்போ 10 greater than 20, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டு லாஜிக்கல் அண்டு சிம்பிள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு $not equal to 3. அப்போ 10 and 20 ரெண்டுமே வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு என்னது 3க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படின்னா வந்துட்டு உண்மை அப்படின்னா 1, சரியா? தவறு ஃபால்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம 0 அப்படின்னு எடுத்துப்போம், சரியா? ஸோ இப்போ அது இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இது இப்படியே இருக்கட்டும், 1 மட்டும் இது இப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட் நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம
கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செக் பண்ணாலும் ஓகே அல்லது இதை செக் பண்ணாலும் ஓகே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கண்டிஷன் செக் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன் நம்ம ரெண்டு சைடு பண்ணுறோம்னா ஸோ இடையில வந்துட்டு லாஜிக்கல் அண்ட் இருக்கனால இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு. ஸோ இது ரெண்டையும் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணணும், நம்ம இதை பண்ணணும். ஓகே, நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஆர்டர் வைஸ் தான் நம்ம வரணும். ஸோ பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா நம்ம இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ். சரியா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துவோம். ஸோ இதை பார்த்தோம்னா 10 greater than 20 அப்படிங்கிறாங்க. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? 10 வந்து 20 விட பெருசுங்கிறாங்க. கண்டிஷன் தப்பு தானே? அப்போ தப்புனா என்ன பண்ணணும், இங்கே 0, ஃபால்ஸ்னா 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டு. இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு டாலர் நாட் ஈக்குவல் 10 and 20 ரெண்டுமே வந்து 3 கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு அவுட்புட்டு 1. ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபைனல் டச் வரீங்க. ஸோ வந்துட்டு 0 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு ஆப்ரேட்டர் 1. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஜிக்கல் அண்டு 6 நாட்டு 3 ஆப்ரேட்டர் இருக்குது. லாஜிக்கல் அண்டு அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் இதுதான். லாஜிக்கல் ஆர் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? லாஜிக்கல் நாட் அப்படின்னா இன்வர்ஸு. ஸோ 0னா 1, 1னா 0 அப்படியே மாற்றி ஆப்போசிட் இது போடணும். புரியுதா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்னா லாஜிக்கல் அண்டு. ஸோ லாஜிக்கல் அண்டுனா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 0 × 1. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட மாட்டோம். அப்போ எப்படி போடணும், ஒரு டாட். ஓகேவா? 0.1 டாட் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடிஷன். அப்போ 0 × 1 உங்களுக்கு என்ன வரும், 0. ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0. அப்போ 0னா நமக்கு என்ன உங்களுக்கு வரும், கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்? 0னா உங்களுக்கு ஃபால்ஸு, தப்பு. இப்போ வாங்க, நம்ம அவுட்புட் என்ன வந்திருக்கு, நமக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வந்திருக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ஓகேவா? இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு, ஃபால்ஸு 0. இந்த பக்கம் ட்ரூ அப்படின்னாலும் 1 கொடுத்துருக்கோம். அப்போ என்ன நமக்கு ஆன்சர் வரும்னா வந்துட்டு 0 × 1 0. அப்போ கண்டிஷன் என்னென்னா ஃபால்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், நமக்கு என்ன அவுட்புட் வரும், எக்கோவில் ஹாய் அப்படின்னு வரும். ஓகே, நமக்கு என்ன வந்திருக்கு, இங்கே ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ ஃபால்ஸ்னால் எங்கே போகும் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு போகும். ஸோ எல்ஸில் என்ன நமக்கு அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்போ என்ன நமக்கு அவுட்புட் வரும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஹவ் ஆர் யூ. ஓகேவா? என்ன அவுட்புட் வரும், ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு அவுட்புட் வரும். புரிஞ்சுதா இல்லையாப்பா? இவ்வளோதான். ஸோ இதுவே நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நான் உங்களுக்கு ஒரு ஏதாவது சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அண்டுக்கு பதிலாக உங்களுக்கு என்னென்னா இந்த சிம்பிள் ஆர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து 2 வெர்டிக்கல் பார் போட்டோன்னா இதுக்கு பேர் லாஜிக்கல் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல டாட் கொடுத்துருக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன வரும், உங்களுக்கு ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் வந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும், 0வோட எதை ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0 + 1 அப்படின்னா வந்துட்டு நமக்கு 1. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் வந்துட்டு 0 கிடைக்கும். ஸோ மற்ற நம்பரை நம்ம அடிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த நம்பரும் அந்த நம்பர் கிடைக்கும். அப்போ 0 + 1 வந்து 1. அப்போ 0க்கு பதிலாக உங்களுக்கு என்ன ஆகும், 1ன்னு வரும். இப்போ 1 வந்து உங்களுக்கு என்ன வரும், அவுட்புட்டு ட்ரூ. ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த கேஸில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ட்ரூனா ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு எக்கோ இருக்கிற அந்த கண்டிஷன் என்னது, உங்களுக்கு பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் என்ன அப்படின்னா இதுதான் அந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டு. ஸோ ஹவ் ஆர் யூ வெறுமனா ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா அவுட்புட்டு கிடைக்கும். புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட். புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா க்ரியேட்டிவாலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், போட கற்றுக்கணும். ஸோ இங்கே வேல்யூஸ் வந்து மாற்றி கேட்கலாம். இந்த இடத்துல அண்டு கேட்டு போடலாம், ஆர் கேட் போடலாம், அடுத்த நாட் கேட் எப்படி வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு ஆர்டராக கரெக்டாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி லாஜிக்கல் அண்டு ஆர் நாட் இந்த மாதிரி கேட்டெல்லாம் வந்தது அப்படின்னா ஸோ சென்ட்ரல் இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அதை ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சுட்டு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இடையில இருக்க லாஜிக்கல் கேட்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். புரிஞ்சுதா? இவ்வளோதான்ப்பா, ஈஸியாக புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி PHP கொடுத்துட்டோம். $A = 10 $B = 5 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் செக் பண்ணலாம். உனக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் 2 ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா ஈஸியாக மைண்டில் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாவே போதும், கான்செப்ட்டில் புரிஞ்சுட்டா போதும், திங்க் பண்ணுற நாலேஜ் இருந்தாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம்லாம் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்கப்பா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ $Aக்கு என்ன வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க, $Bக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் செக் பண்ணலாமா? if $A greater than $B சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ $A என்னது 10. ஓகேவா? கிரேட்டர் தென் $B ஓட வேல்யூ என்னது 5. ஓகேவா? இவ்வளோதான். ஸோ கண்டிஷன் செக் பண்ணலாமா? ஸோ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க பார்க்கலாம். 10ங்கிறது 5 விட பெருசுன்னு சொல்கிறாங்க, ரைட்டு தானே? அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூனா உனக்கு என்ன ஆகும், இந்த பாடி ஆஃப் தி லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்குள்ள இருக்கிற அவுட்புட் என்னது, உங்களுக்கு எக்கோவில் $A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ $Aனா எங்கே போகும், உங்களுக்கு அந்த $Aவோட வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ $A ஓட வேல்யூ என்னது 10.
10. அப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 10 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா உங்களுக்கு இஃப் சரியா, இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணி வர ப்ரோக்ராம். ஸோ நோ அதர் சாய்ஸஸ். எல்ஸ் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு அவுட்புட் வரும், இதே ஃபால்ஸாக இருந்தால் வெளியில் வந்துடும். புரிஞ்சுதாப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குற பாருங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துல 10 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்கா. ஸோ இன்கேஸ் என்ன பண்ணணும், இங்கே 5 இங்கே கீழே 10. டாலர் ஏவோட வேல்யூ வந்துட்டு 5, டாலர் பியோட வேல்யூ 10. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுங்கள். டாலர் ஏவோட வேல்யூ என்னது 5 கிரேட்டர் தான் டாலர் பியோட வேல்யூ என்னது 10. இப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸு. அப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? இங்கே எதை எல்ஸ் கண்டிஷன் இருக்கா? ட்ரூனா இது உங்களுக்கு இந்த அவுட்புட் வரும். ஓகேவா? டாலர் ஏவோட வேல்யூ வரும். ஆனால் ஃபால்ஸ்ன்னு இருக்கா, அப்போ என்ன அவுட்புட் வரும்? எந்த அவுட்புட்டுமே வராது, நோ அவுட்புட்டு. புரிஞ்சு? இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ அவுட்புட்டை. இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு கிரியேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. சரியா? உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டீரியரில் வந்துட்டு கேட்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீ வந்துட்டு யோசிச்சு போடணும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னா டாலர் ஏவோட வேல்யூ, அப்போ இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PHP கொடுத்துட்டோம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீ ப்ரோக்ராம் எழுதுற அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு PHP பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிப்பாக ஸ்டார்டிங் டேக் வந்து இருக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா எண்டிங் டேக். இது ரெண்டு இல்லாமல் நீ ப்ரோக்ராம் எழுதுறேன்னா அந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக தப்பு தான் போடுவாங்க. நீ உள்ள கரெக்டாகவே எழுதியிருந்தாலும் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்காம நீ ப்ரோக்ராம் PHPயில் எழுதியிருந்த அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அது PHP ப்ரோக்ராமே கிடையாது. ஓகேவா? ஸோ PHP அப்ரிவேஷன் தெரியுமா? ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஸோ அதெல்லாம் தெரியும். ஸோ டைம் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கப்பா, ஆல்ரெடி ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். நீ ப்ரோக்ராம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இஃபா அல்லது இஃப் எல்ஸா, இஃப் எல்ஸா ஸ்விட்சான்ட்டு நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அந்த நம்ம கீவேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இஃப்னா இஃப் மட்டும் இருக்கும். இஃப் எல்ஸ்னா கண்டிப்பாக இஃப் எல்ஸ் இருக்கும். இஃப் எல்ஸ்னா வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டு, ஒரு இஃப் எல்ஸ்க்குள்ள ஒரு இஃப் எல்ஸ். ஓகேவா? ஒரு இஃப் எல்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இஃப் எல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கப்பா, டாலர் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, டாலர் பியோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணலாமா? பாருங்கள், டாலர் ஏ இருக்கா. ஸோ டாலர் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. 5 கிரேட்டர் தான் டாலர் பியோட வேல்யூ என்னன்னா 10. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறது 5 வந்துட்டு 10 விட பெருசுங்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிப்பாக ஃபால்ஸ், எக்ஸாக்டாக ஃபால்ஸ். இது சின்ன குழந்தைகிட்ட கூட சொல்லும். இப்போ இது ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ்னா என்ன ஆகும்? கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா எல்ஸே. அப்போ எல்ஸுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த லூப் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபால்ஸ்னால் என்ன, உங்களுக்கு அவுட்புட் என்னென்னு வரணும்? டாலர் பியோட வேல்யூ வரணும். அப்போ டாலர் பியோட வேல்யூ என்ன நமக்கு 10. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 10. புரிஞ்சுதா? நம்ம முன்னாடி வந்துட்டு இஃப் சொன்னோமா இல்லையா, அங்கே என்ன வரும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் 10 மினிட் ஆகி வெளில வந்துடும், அவுட்புட் வராது. அவுட்புட்டுங்களா நோ அவுட்புட்னு வரும். இங்கே நமக்கு எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்கனால என்ன ஆகுனா ட்ரூவாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன, அது ட்ரூக்கில் இருக்கிற அந்த பாடி ஆஃப் த லூப் ஓப்பன் ஆகும். இதுவே ஃபால்ஸ் அப்படின்னா இப்போ எல்ஸ் பாட் இருந்து அப்படின்னா எல்ஸ் பாட்டுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் என்ன உங்களுக்கு வந்துட்டு 10. ஓகேவா? எவ்வளோதான். புரிஞ்சுதாப்பா? ஸோ இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு லெஸ் தேன் மாற்றி கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, லிசன் பண்ணுங்கள். டாலர் ஏக்கான வேல்யூ 10, டாலர் பிக்கான வேல்யூ 5. இஃப் டாலர் ஏ லெஸ் தென் டாலர் பி, ஓப்பன் கொடுத்துட்டு எக்கோ கொடுத்துட்டு டாலர் பி, அதாவது டாலர் ஏ லெஸ் தென் டாலர் பி. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு இந்த டாலர் பி அவுட்புட் வரும். ஓகேவா? இல்லை தப்பு, கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா 10 மினிட்டே வெளில வந்துடும். புரிஞ்சுதா? அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஈஸியாக போடலாமா? டாலர் ஏவோட வேல்யூ 10, இல்லை டாலர் பியோட வேல்யூ 5. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது 10 விட 5 பெருசுங்கிறாங்க. 10 விட 5 வந்துட்டு பெருசு அப்படிங்கிறாங்க. எப்படி பெருசாக சின்னதா? கண்டிப்பாக வந்துட்டு என்னென்னா வந்து 10 விட 5ங்கிறது சின்னது தான். ஓகேவா? அப்போ கண்டிஷன் என்னென்னா நமக்கு ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸ்னால் உங்களுக்கு என்ன ஆகுனா இங்கே எல்ஸ் இருக்கா, எல்ஸ் பாட்டே கிடையாது. அப்போ ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுனா வந்துட்டு உனக்கு அவுட்புட் என்ன வரும்னா உனக்கு டாலர் பியோட வேல்யூ, தட் மீன்ஸ் 5ங்கிற அவுட்புட் கிடைக்கும். இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா நோ அவுட்புட். என்னுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா நோ அவுட்புட்டுங்கிறது வரும். எரர்லாம் வராது, நோ அவுட்புட். ஏன்னா வந்துட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும், அவுட்புட்டே வராது. புரிஞ்சுதா? எவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறைய என்ன பண்ணுறீங்க, மாற்றி போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டாலர் ஏ ஈக்குவல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸ். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு டபுள் கோட்ஸ் என்னன்னா வந்து இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரிங்கு, இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னன்னா அந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங், எதுவுமே கொடுக்கல. ஸோ வேரியபிள் கொடுத்துருக்காங்க, டேங்கிற வேரியபிள். ஆனால் அதுக்கான வேல்யூ எதுவுமே கொடுக்கல, நல் ஸ்ட்ரிங்கு. ஸோ 0 எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே டாலர் ஏ கொடுத்துட்டு ஒரு எம்டி இது மட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இஃப் டாலர் ஏ, அப்போ டாலர் ஏனா அதாவது டாலர் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ பிரிண்ட்டில் என்ன வரலாம், ஆளு. ஓகேவா? ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் நேற்றே ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு PHPயில் பார்த்தீங்கன்னா உனக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கோ வரலாம்,
பிரிண்ட் வரலாம், ஓகேவா, பிரிண்ட்எஃப் இது எல்லாமே வரலாம். சரியா, நம்ம முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமில் வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட்டுக்கு பதிலாக எக்கோ அப்படின்னு இருந்தது. சரியா, ஸோ இது என்னடா வந்துட்டு இங்கே வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு, இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு நீ நினைக்க வேணாம். ஸோ இந்த பிரிண்ட்டுங்கிற இடத்துல வந்துட்டு எக்கோ வந்தாலும் ஒன்று தான், பிரிண்ட்எஃப்னு வந்தாலும் அது ரைட்டு தான். சரியா, அதனால் தப்பு கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா $Aவோட வேல்யூ, இப்போ $Aக்கு ஒரு வேல்யூ எதுவுமே கொடுக்கல. சரியா, அப்போ இஃப் $ஏன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ $ஏன்னா அப்போ டாலருக்கு வேல்யூ கொடுத்துருந்தா தான் எடுத்துக்கும். அப்போ எந்த வேல்யூமே கொடுக்கல, அப்போ எப்படி எடுத்துக்கும்? கண்டிப்பாக தப்பே. அப்போ ஏன்னா $A தான். அப்படி இருந்தது அப்படின்னா பிரிண்டில் எனக்கு அவுட்புட் என்ன வரணும்? ஆல் வரணும். இல்லையா உனக்கு சம் அப்படின்னு வரணும். ஓகேவா, இல்லைன்னா உங்களுக்கு சம் அப்படின்னு வரணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா, இங்கே அதாவது $Aவோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல, அதுக்கு ஒரு அந்த வேரியபிளுக்கான வேல்யூ எதுவுமே கொடுக்கல, அந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வெல்கம், ஓகே, ஒரு ஹாய், ஹலோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஓகேனா என்ன பண்ணலாங்க, இந்த இடத்துல வந்துட்டு $A, அதாவது இஃப் $Aன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரிங் நம்ம வந்துட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆல்னு கொடுக்கலாம். அல்லது வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதோ வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் நம்ம வந்துட்டு எல்ஸ் பார்ட் கொடுக்கலாம். ஆனால் இங்கே கண்டிஷனே பார்த்தீங்கன்னா கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு வெறும்னா வேரியபிளை மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த வேரியபிளுக்கான வேல்யூ கண்டிப்பாக நம்ம அசைன் பண்ணாதான் அந்த வேல்யூவை இங்கே எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா எரர். இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் என்னது உங்களுக்கு எரரே. சரியா, உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு வராது. சரியா, ஏன் எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கான வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணலை, இங்கே எம்டியாக விட்டுட்டாங்க. ஸோ இங்கே எனக்கு எடுத்துக்கும் பொழுது வந்துட்டு அது என்னன்னு எடுத்துக்கும் அதுக்கு தெரியாது. ஸோ $ஏக்க வேலை என்ன எடுக்கும், எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ இது ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு மெயின் இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு பாடி ஆஃப் தி லூப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எரரு. ஸோ மிஸ்டேக் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேரியபிளுக்கான வேல்யூ வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஓகேவா, ஸோ இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா PHP $x = 0 if ++$x. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ++ போடலாம், அல்லது முன்னாடி ++ போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம வந்துட்டு அதாவது ஆப்ரேட்டரில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா வேரியபிளுக்கு பின்னாடி ++ போட்டோம்னா இதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம ++ போட்டோம்னதுக்கு பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ இந்த இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன சொன்னால் வேல்யூ வந்துட்டு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் எக்ஸுக்கான வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன்பா. ஸோ $Xக்கான வேல்யூ வந்துட்டு 1ன்னு கொடுத்துருக்கேன். இரு நான் தெளிவாக எழுதிக்கிறேன். ஸோ $Xக்கான வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா $X ++ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொன்று உள்ள இடையில பார்த்தீங்கன்னா எக்கோ $X, ஓகேவா, எக்கோ $Xன்னு கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ $Xோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன அவுட்புட் வந்து 1ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா $X ++ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னென்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக போஸ்ட்டு. ஸோ வேரியபிளுக்கு பின்னாடி ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆன வாட்டி. ஸோ அந்த எக்கோ இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸிக்யூட் ஆன வாட்டி தான். ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் ஆன வாட்டி அந்த பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆனால் அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. அப்போ என்ன ஆகுனா இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு $X ++ அப்படின்னா ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வேல்யூ 2ன்னு வரும். புரிஞ்சுதாப்பா நான் சொல்கிறது பாருங்கள். ஸோ என்னென்னா $X ++ அப்படின்னா ஸோ $Xக்கான வேல்யூ 1 அப்படின்னா ஸோ அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன வந்துச்சுன்னா உங்களுக்கு $Xோட வேல்யூ வந்துட்டு 2ன்னு வரும். ஓகேவா, எக்கோ அதாவது எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் ++$X. இப்போ $Xக்கான வேல்யூ இப்போ 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ++$X அப்படின்னா உள்ளே வந்து எக்கோ அதுக்கு முன்னாடி இருக்குது. சரியா, ஸோ எக்ஸிக்யூட் ஆனாலும் ஆகலான்னு என்ன பண்ணுன்னா இது முன்னாடியே இன்க்ரிமெண்ட் ஆகிரும். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆக பர்டிகுலர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்கு ஸோ இங்கே $X = 2ன்னு வருதா. ஸோ வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட் போடும்போது என்னென்னா எக்கோக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 3ன்னு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் 3ன்னு வரும். நல்லா புரிஞ்சுக்கோ. அங்கே உங்களுக்கு அவுட்புட் வரும்போது என்ன இருந்துச்சு 1ன்னு வந்தது. 1ன்னு வந்துட்டு அவுட்புட் வந்த வாண்டி 2ன்னு வந்தது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா 1ங்கிற அவுட்புட் வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம 1ன்னு இருக்குமா. ஸோ அவுட்புட் வரும்போதே 2 அப்படின்னு தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட்டே 2ன்னு தான் வரும். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள் இது ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். முன்னாடி ++ கொடுத்துருக்கோம். ஸோ $Xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ++$X வேல்யூ 0. ஸோ ++0னா என்னென்னா முன்னாடியே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $Xக்கான வேல்யூ என்னவா வரணும் இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு 1ன்னு எடுத்துக்கும். ஓகே, முன்னாடியே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பிரிண்ட் ஹாயின் வருது. சரியா, ஸோ பாருங்கள்
if plus plus dollar x, so dollar x ஓட வேல்யூ 0, so plus plus dollar x னா 1. if வந்துட்டு if அந்த பார்த்தீங்கன்னா dollar x ஓட வேல்யூ வந்து 1, அப்போ 1 அப்படின்னா ட்ரூன்னு சொல்லுமா, அப்போ ட்ரூ அப்படின்னா வந்துட்டு ஹாயே. இன்கேஸ் வந்துட்டு இந்த எக்ஸுக்கு அதாவது டாலர் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப் இருக்கா, ஸோ இஃப்ல வந்துட்டு டாலர் எக்ஸு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டாலர் எக்ஸு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹவ் ஆர் யூன்னு வரும். ஏன் அப்படின்னா ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ டாலர் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வருமா, ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. அப்போ ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்த வாட்டி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா. ஆனால் நம்ம இங்கே இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ முன்னாடியே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணனால அப்போ ப்ளஸ் ப்ளஸ் 0, ஸோ எடுத்துக்கும் போதே உங்களுக்கு 1ன்னு வருது. ஸோ 1னா உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ, 0னா ஃபால்ஸே. அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, இங்கேயே 1ன்னு வந்தால் அப்போ 1ங்கும் போது ட்ரூ, ஸோ ட்ரூங்கும் போது என்னன்னா உங்களுக்கு ஹாயின் வரும். இன்கேஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டாலர் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு 0ன்னு வரும். இந்த இடத்துல வந்து டாலர் எக்ஸோட வேல்யூ 0ன்னு வரும். அப்போ 0 அப்படின்னா ஃபால்ஸு, ஸோ எல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சுதா. அப்போ அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னா உங்களுக்கு ஹாயே. ஓகேவா. அப்போ ப்ளஸ் ப்ளஸ் டாலர் எக்ஸாக இருக்கிறதுனால ஹாய். இன்கேஸ் டாலர் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற எல்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா, புரிஞ்சுதான் அந்த ப்ரோக்ராமே, அவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் தெளிவாக பாருங்கள். டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஃப் டாலர் எக்ஸு பிரிண்ட் ஹாய் எல்ஸ் பிரிண்ட் ஹவ் ஆர் யூ. அவ்வளோதான், சிம்பிளான ப்ரோக்ராம் பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். டாலர் எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுப்போம், நம்ம டாலர் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா 0ன்னு கொடுப்போம். அப்போ இஃப்ல பார்த்தீங்கன்னா டாலர் எக்ஸோட வேல்யூ என்னது 0ன்னு கொடுக்குறோம். அப்போ 0னா என்ன வரும், நமக்கு ஃபால்ஸே. 0 நமக்கு என்ன வரும், ஃபால்ஸே. புரிஞ்சுதா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டு, ஸோ வெறுமனா அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப்ல டாலர் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாலர் எக்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 0 அப்படின்னு என்னது ஃபால்ஸே. ஸோ ஃபால்ஸ்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட்டு ஹவ் ஆர் யூ, பிரிண்ட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஹவ் ஆர் யூ. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். என் நோட்டு வந்துட்டு போட்டு நம்ம நோட்ஸ் எழுதணுமா இல்லையா. ஸோ 18 சாப்டருக்கான நோட்ஸ் எழுதிருப்பீங்க. அதுக்கு பின்னாடியே வந்துட்டு கிரியேட்டிவ் PHP கோடிங்ட்டு ஹெட்டிங்கை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் போட்டது எல்லா ப்ரோக்ராமையும் நீட்டாக தெளிவாக வந்துட்டு என்னென்னா எழுதி அவுட்புட்டுன்னு போட்டு அவுட்புட்டை போட்டு வச்சுக்கோங்க. சரியா. ஸ்கூல் ஓப்பன் ஆனோடனே கண்டிப்பாக எல்லாத்தோட நோட்டை நான் செக் பண்ணுவேன். நோட்ஸ் வித் இந்த வந்து ப்ரோக்ராமோட அவுட்புட்டு நீங்கள் கிரியேட்டிவாக போட்ட ப்ரோக்ராமை எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் அனுப்பும் போதே அனுப்பணும். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நோட் வந்துட்டு எங்கிட்ட சப்மிட் பண்ணி சைன் வாங்கணும். புரிஞ்சுதா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து கிளியராக பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் தெளிவாக எழுதி கீழே அவுட்புட் வந்துட்டு நீட்டாக போட்டு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கணும். சரியா. இந்த நோட்ஸ் நீங்கள் அனுப்பும்போது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எழுதி அதுக்கு கீழே அவுட்புட் இருக்கணும். நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுட்புட் யாருமே எழுதவே இல்லை. சரியா. சும்மா வந்துட்டு ப்ரோக்ராம் மட்டும் போட்டு நான் என்ன சொன்னோன்னா அதை விட ப்ரோக்ராம் மட்டும் போட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவுட்புட் யாருமே எழுதவே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் போடுற கிளாஸ்க்கு வந்துட்டு அவுட்புட் கரெக்டாக எழுதி இருந்தால் மட்டும் தான் உனக்கு அட்டனன்ஸ் வந்து ப்ரெசன்ட் போடுவேன், ஆப்சன்ட் தான் போடுவேன். சரியா. ஸோ நான் அது சிவியராக தான் நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது ஆல்ரெடி இதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்தியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு PHP வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக திருப்பி நடத்திட்டு இருக்கேன். தெளிவாக வந்துட்டு நல்லா ப்ரோக்ராமை லிசன் பண்ணுங்கள். மார்க் வந்துட்டு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஓகேவா. ஸோ பாருங்கள். இப்போ இதுக்கான அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹவ் ஆர் யூ. ஏன்னா நம்ம இந்த டாலர்ஸ் 0 போடும்போது ஸோ 0னா ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கும்போது எல்ஸ் கண்டிஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். டாலர் எக்ஸு இஃப் டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிரிண்ட் ஹாய் எல்ஸு பிரிண்ட் ஹவ் ஆர் யூ பிரிண்ட் ஹலோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பப்ளிக்கில் இந்த 2000 இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2020 சரியா. அது 2020 இந்த மார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா இது பப்ளிக் கொஸ்டினில் வந்துட்டு என்ன 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. சரியா. இது வந்து புக் பேக் கொஸ்டின். இதை ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. அதை ஆல்டர் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ டாலர் எக்ஸ் ஓகே இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிரிண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 2 பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட்டு தூக்கிட்டாங்க. சரியா. ஸோ ஒரு பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹலோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹலோங்கிற இந்த பிரிண்ட்டு தூக்கிட்டாங்க. சரியா. அப்போ வந்துட்டு இந்த பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்சி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் கேட்டாங்க. சரியா. ஸோ அதனால் வந்து தெளிவாக லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புக் பேக்கு கொஸ்டின் உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா புக் பேக்கில் இருக்கிற அந்த கோடிங்கை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க. சரி. அது எல்லாத்தையும் வந்துட்டு தெளிவாக உங்களுக்கு வந்துட்டு இதுலேயே முக்கால்வாசி வந்திருக்கும். நான் திருப்பி புக் பேக்கில் இருக்கிற அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி எப்படி அவுட்புட் வரேன்னு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவேன். சரிங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் டாலர் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டாலர் எக்ஸுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா நீ கேட்கலாம், நீங்கள் வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணோம் ஆனால் ஏங்க மேம் கொடுக்கல, வெறும் டாலர் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படிங்க வந்துட்டு 0ன்னு எடுத்துக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு முதல்ல எனக்கும் அப்படி தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டாலர் எக்ஸ் கொடுத்துறாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இஃப்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த டாலருக்கு வேல்யூ அந்த எக்ஸுக்கான வேல்யூ வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு தப்பு கிடையாது. அப்போ டாலர் எக்ஸுக்கான வேல்யூ வந்துட்டு 0. ஓகேவா. அப்போ 0 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த வேரியபிளுக்கான வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரிண்ட் ஹாய் கொடுத்துருக்காங்க. எல்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஹவ் ஆர் யூ
என்னது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டில் ஹலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படிப்பா உங்களுக்கு அவுட்புட் வரும்? ஸோ எப்படி அவுட்புட் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா $xோட வேல்யூ 0 அப்படின்னா என்ன அவுட்புட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம பாருங்கள் லிசன் $x கொடுத்துருக்காங்க. ஸோ $x ஈக்குவல் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அந்த வேல்யூ கரெக்டு. ஸோ $xக்கான வேல்யூ 0 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா என்னது உங்களுக்கு வந்து இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தப்பு. ஸோ $xக்கான வேல்யூ வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எல்ஸ் பார்ட் நீங்கள் வந்துட்டு என்னென்னா அவுட்புட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னென்னா என்ன வரும்? ஹாய் அப்படின்ட்டு அவுட்புட் வரும். ஸோ நீ கேட்கலாம் நீங்கள் என்னென்னா அதாவது 0ன்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன சொன்னால் எல்ஸ் பார்ட் போகணும்னு சொன்னீங்க, இங்கே எப்படிங்க மேம் உங்களுக்கு வந்துட்டு ஹாய்னு அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா உங்களுக்கு $xை மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு மீன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு செக் பண்ணுறது அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இஃப் $x மட்டும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதில் போய் நம்ம 0 அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு $xக்கான வேல்யூயை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிஷன் வந்துட்டு ஓகே. இப்போ $xோட வேல்யூ வந்துட்டு 0. அப்போ 0ங்கிறது வரலாம், அந்த வேல்யூ வரலாம். ஸோ அப்படி வந்ததுன்னா வந்துட்டு உங்களுக்கு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனா $x மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 0வே கொடுக்கல. சரியா? ஸோ வெறுமனா வந்துட்டு இஃப் $x மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே மேலே வெறும் $x மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க வெறும் $x கொடுத்துருக்காங்க, அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல அந்த வேரியபிளுக்கு. ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இஃபுக்குள்ளேயும் வந்துட்டு வெறும் $x தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஹவ் ஆர் யூ ஹலோ அப்படின்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக வரும். ஹவ் ஆர் யூ ஹலோ அப்படின்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு $x கொடுத்துருக்காங்க. $xக்கான வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா இங்கே எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஓகேவா? இவ்வளோ தான்பா. ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்துட்டு பப்ளிக்கில் கேட்ட ஒரு 1 மார்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோதான்பா. ஓகே, இந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் மாற்றி போட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ $x மட்டும் கொடுத்துருந்தா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிரிண்ட் நீங்கள் கொடுத்து போட்டு பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே யோசிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம PHP எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், கிளாஸ் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு நான் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ வந்து ப்ரீஃபாக வந்துட்டு எப்படியெல்லாம் ரொம்ப ஈஸி தான், இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே நான் வந்துட்டு கிளியராக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சம் கிரியேட்டிவாக திங்க் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி தான். சரியா? நம்ம அடிஷனல் சப்ராக்ஷனாக போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ என்னென்னா ஃபங்க்ஷன் சம் ஆஃப் $x, $y உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்னா இந்த ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் வரணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸு, அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்படி அதாவது அரேல நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? ஸோ அது 4th லெசனில் வருது, இந்த ப்ரோக்ராம் 4th லெசனில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு வரும். ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வரணும். அதுக்கப்புறம் இது பேர் ஃபங்க்ஷன் நேம், அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடிஷன் பண்ண போகிறோம். அதனால சம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு, ஃபங்க்ஷனோட நேமு, அதுக்கப்புறம் ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ், அதுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ $x $y அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸு. ஸோ ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு பேர் நம்ம பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அல்லது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எப்படின்னா $x $y. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வேரியபிள்ஸ் சொல்லுவோம், வேரியபிள்ஸ் தானே. ஸோ அந்த வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 வேரியபிள் வந்திருந்தது அப்படின்னா நம்ம இடையில வந்துட்டு கம்மா வந்துட்டு போடணும், செப்பரேட்டர் காட் புள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கான உனக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஸோ ஃபங்க்ஷன் சம் ஆஃப் அப்போ என்ன பண்ண போகிறோம்னா $x $y. ஸோ $xக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறாங்க, ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறாங்க. இதை நம்ம ரெண்டு என்ன பண்ணோம், நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னென்னா சம் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள் $xக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 10, $yக்கு வேல்யூ வந்துட்டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை ரிசல்ட் ஸ்டோர் பண்ண முடியாது, அதை சம் பண்ண அந்த ரிசல்ட் நம்ம ஸ்டோர் பண்ண முடியா? ஸோ அதை ஸ்டோர் பண்ணதுக்கான வேரியபிள் பார்த்தீங்கன்னா இசட். ஓகேவா? ஸோ நம்ம சம் பண்ணுறது எந்தெந்த வேல்யூவை நம்ம வேரியபிளை சம் பண்ண போகிறோம் அப்படின்னா $x $y. நீ கேட்கலாம் ஏங்க மேம் இங்கே வந்துட்டு $z ஏன் கொடுக்கலன்னு கேட்கலாம். ஏன் கொடுக்கலன்னா சம்மே நம்ம எதை சம் பண்ண போகிறோம், எக்ஸையும் ஒய்யும் சம் பண்ண போகிறோம். அதை ஸ்டோர் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய இடம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசட். ஸோ அங்கே தேவையில்லை. ஸோ நம்ம வேரியபிளிங் வந்து இனிஷியலைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ $xக்கு வேல்யூ, $yக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. $z = $x + $y கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ $z = $xக்கான வேல்யூ 10, $yக்கான வேல்யூ 5. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 15. அப்போ $z
இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா? ஸோ என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும்னா $z ஈக்குவல் டு 15 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? $z ஈக்குவல் டு 15. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரிட்டர்னு. ஸோ ரிட்டர்னுங்கிற கீவேர்டு ரிட்டன் $z. ஓகேவா? ரிட்டன் $zனா வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ $z வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் வந்துட்டு 15 அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் சம்முங்கிற ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம்? இந்த 15 அப்படிங்கிற இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அதுதாங்க $z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இது வந்துட்டு சம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சம் பண்ணி ரிசல்ட்டை ரெடியாக வச்சிருக்கோம். அதை டிஸ்பிளே பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்துட்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ரிட்டர்ன் இந்த இடத்துல 15 அப்படின்னு இருக்கும். 15 கொடுத்தா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரணுமா? ஸோ அவுட்புட் வரணும் நமக்கு என்ன பண்ணணும்? எக்கோ யூஸ் பண்ணோம். ஸோ எக்கோக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்? $z. ஸோ $zக்கான வேல்யூ வந்துட்டு 15. ஸோ அந்த 15 வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அவுட்புட் என்னன்னா உங்களுக்கு 15. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேரியபிளுக்கான வேல்யூ நீங்கள் மாற்றி கூட கொடுத்து என்ன பண்ணலாம்? நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு சம்முக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம்? சப்ராக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? சப்பு. ஓகேவா? ஓகேவாங்க. சம்மு இங்கே வந்துட்டு சப்பு அப்படின்னு கொடுக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டு கூட இந்த இடத்துல வந்துட்டு $x மைனஸ் $y கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு $z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு சப்ராக்ஷனுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ எக்கோவில் வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமு. இது புக்குக்குள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க் எப்படி வேணாலும் கேட்பாங்க. கம்பல்சரியில் கூட கேட்கலாம். ஈஸியாக அடித்து மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? எவ்வளோ தான்பா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் இந்த ப்ரோக்ராமாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். சரியா? லிசன் பண்ணுங்க. ஸோ இஃப் 100 பிரிண்ட் ஹாய் எல்ஸ் பிரிண்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கப்பா. ஸோ இஃப் 100 அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு லைக் பிரிண்ட் ஹாய் எல்ஸ் பிரிண்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது இதுக்கு வேரியபிள் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அது வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி அந்த வேல்யூ என்ன பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். சரி? அந்த வேல்யூ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அந்த கண்டிஷன் எடுத்துக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இஃப் $x ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். ஸோ அது வேரியபிளாக டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இஃபாக இருக்கலாம், ஓகேவா, ஸ்விட்ச் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு கண்டிஷனுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கும். சரியா? அப்போ பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹாய் அப்படின்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த 100க்கு பதிலாக வந்துட்டு -100ன்னு இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஹாய் அப்படின்ட்டு அவுட்புட் வரும். ஸோ வேல்யூ வந்துட்டு அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி அந்த வேல்யூ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன இஃப் 100 அப்படின்னா உங்களுக்கு ஹாய். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஹவாரியூலாம் வராது. சரியா? ஸோ வேல்யூ வந்துட்டு டேரெக்டாக எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாய் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா ப்ரோக்ராமே? அவ்வளோதான். பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி நெகட்டிவ் நம்பர்னா வந்துட்டு நம்ம குறை எண்கள் சொல்லுவோம், பாசிட்டிவ் அப்படின்னா மிக எண்கள் சொல்லுவோம். ஸோ இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஹாய் அப்படின்ட்டு அவுட்புட் வரும். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 15th ப்ரோக்ராம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ வந்துட்டு 6ல் வந்துட்டு 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். 10 ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக நோட்டில் வந்துட்டு அழகாக எழுதி சரி அவுட்புட் கண்டிப்பாக கீழே எழுதிருக்கணும். எனக்கு நோட்ஸை சென்ட் பண்ணும்போது அதை தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். சரியா? நோட்ஸில் வந்துட்டு ப்ரோக்ராம் இருக்கணும், அதுக்கு கீழே அவுட்புட் எழுதி அந்த அவுட்புட் வந்துட்டு பாக்ஸ் போட்டு எனக்கு காட்டியிருக்கணும். சரியா? நோட்ஸ் வந்துட்டு கரெக்டாக அனுப்பிடுங்க. ஒருவேளை நேற்று நீங்கள் அனுப்பாமல் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நேற்று கிளாஸ் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 1ல் இருந்துட்டு 15 வரைக்கும் எனக்கு ப்ரோக்ராம் அவுட்புட் தெளிவாக இருக்கணும். சரியா? அது இருந்தால் தான் உனக்கு அட்டண்டன்ஸ் போடுவேன், மார்க் இன்டர்னல் மார்க் ப்ராக்டிக்கல் மார்க் போடுவேன். இது ஏன் நான் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா உனக்கு எக்ஸாமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து க்ரியேட்டிவாக 1 மார்க்காக இருக்கலாம், 2 மார்க் 3 மார்க் எதில் வேணாலும் கேட்கலாம். சரியா? அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உனக்கு PHP வந்துட்டு உனக்கு ப்ராக்டிக்கலுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கலுக்கு உனக்கு இருக்கும். சரியா? அது நீ தான் வந்துட்டு டைப் பண்ணி பண்ண போகிற. ஸோ இப்போ இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகிடும். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு ஏதோ சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு அசால்ட்டாக விடாமல் கொடுக்குற அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ தெளிவாக என்னென்னா ப்ரோக்ராம் எழுதி அவுட்புட் எழுதி பாக்ஸ் போட்டு நீட்டாக அதை பண்ணி எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா? நோட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அனுப்புறதே கிடையாது, டிலே பண்ணி அனுப்புகிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அன்னன்னைக்கு நோட்ஸ் அன்னன்னைக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏதாவது புரியல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் ஓனாக வந்துட்டு எழுதினாலும் எனக்கு எழுதி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க. அது ஏதாவது டவுட் இருந்தால் கூட நான் சொல்கிறேன். சரியாப்பா? ஸோ இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.